ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்க பிரியா பேசுறேன். நம்ம இன்னைக்கு சூப்பரான வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸும் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வெண்டைக்காயில இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு ஸ்லைஸ் போட்டு இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை முதல்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. அடுத்தது இப்போ சின்ன சின்னதா இந்த வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ஜார்ல ஊற வச்ச கடலை பருப்பை அப்படியே சேர்த்துடலாம். 3 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கோசா அரைச்சி எடுத்துப்போம். முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது போல அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மாவு தயாராயிடுச்சு. அடுத்தது இதனு கூட கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிடிக்கிற அளவுக்கு வடமாவு இருக்கணும். வடமாவு பாத்தீங்கன்னா இது போல பிடிக்கிற அளவுக்கு இருந்தாதான் நம்மளுக்கு இருக்கும். எண்ணெயில போடும் போது நம்மளுக்கு உதிரியா வராம இருக்கும். இது போல பிடிக்கிற அளவுக்கு வடமாவு பதம் இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு எடுத்து பிடிச்சு நம்ம காய வச்ச எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில போடும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணா போட்டு எடுத்துட்டு ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்னா அட்டகாசமான வெண்டைக்காய் வடை தயாராயிடும். இந்த வெண்டைக்காய் வடை பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க வெண்டைக்காயை வச்சு சூப்பரான வடை ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எப்பவும் போல எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.